விஜய்க்கு வந்து இப்போ ஒரு அனுமானமா ஒரு பார்வையை வச்சால் கூட, ஆனாலும் அது குறைய தான் வாய்ப்பு அதிகம். தனித்து நின்னா. தனித்து நின்று. தனித்து நின்னா. நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு விஜய் கூட்டணி முடிவை எடுத்துட்டா, அவருக்கு ஒரு துணை முதலமைச்சரோ, அல்லது ஒரு முக்கியமான ஒரு 2, 3 போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர்ஸோ கட்டாயம் இருக்குன்றத உறுதிப்படுத்திக்க முடியும். அப்படியா? அது உறுதி. நீங்க விஜய் வந்து அதிமுக கூட சேர்ந்தால், ம். அந்த அணி உறுதியா ஜெயிக்கும். அந்த அணி ஜெயிக்கும். அந்த அணி ஜெயிச்சிரும். விஜய் கூட்டணி வச்சா ஜெயிச்சிரும் சார் அந்த அணி அப்படின்றீங்க. உறுதியா ஜெயிச்சிரும். ம்ஹ்ம். அந்த மாரி ஒரு எண்ணப்பாட்டிலயோ, ஒரு அவங்களுடைய மூவோ இருக்கிற மாரி உங்களுக்கு ஏதேனும் செய்திகள் தெரியுதா உங்களுக்கு? தோற்றங்கள் தெரியுதா? திரைமறைவுல நெறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குதுங்க. கூட்டணி பேசுறாங்க. எல்லா எல்லா பக்கமும் நெறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ம். ஆனா, இதெல்லாம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் உறுதியாகாது. ம். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் க்ளோஸ் ஆகும். ம். இப்ப நம்ப நவம்பர் மாச இறுதியில இருக்கோம். இது வந்து ரொம்ப ஏர்லி. இன்னும் 6 மாசம் இருக்கு. ஓ! இதுவே ஏர்லியர் தான். இதெல்லாம் வந்து ஜனவரி, பிப்ரவரி மாசம் தான் உறுதியாகும். ம். நீங்க பீகார் எலக்ஷன்ஸ் எடுத்துக்கங்க. கூட்டணிலாம் எப்போ உறுதியாச்சு? ம். எல்லாம் கடைசி நிமிஷம். நீங்க வந்து வேட்பாளர் லிஸ்ட் எப்படி விட்டாங்க காங்கிரஸ்? கடைசி. கடைசி நிமிஷம் வரைக்கும் சிஎம் கேண்டிடேட் யாருன்னு ஒத்துக்க மாட்றாங்க. தேஜஸ்வி யாதவ் ஒத்துக்கிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு. ம். இதெல்லாம் சேர்ந்து தானே அவங்களோட தோல்விக்கு காரணமாகுது. சரி. அதனால இப்ப நீங்க அவங்க பாருங்க, அவரு சிராக் பாஸ்வான வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வராங்க. ஆமா. அவரால போன முறை பாதிப்பு இருந்து, அந்த பாதிப்பு வேணாம். அவர புடிச்சு உள்ள போடுங்க. ம். அப்ப அவர கூப்பிட்டு ஒரு 29 சீட்டு குடுக்குறாங்க. 19 சீட்டு ஜெயிக்கிறாரு. அங்க ரிபல் கேண்டிடேட்ஸே கிடையாது சார். என்டிஏ அலையன்ஸ்க்கு ரிபலே கிடையாது. யாராவது ஒருத்தர் தனியா இவங்கள வீழ்த்தணும்னு போய் நிக்கவே யாரும் இல்ல. இல்ல. நிக்கல. அப்ப கொண்டு வந்துறாங்க. இதுதான். அது இப்போ தமிழ்நாடு பக்கம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆ. தமிழ்நாட்டிலயும் அந்த முயற்சிகளை செய்வாங்க. ம். ம். அந்த அந்த அழுத்தத்த தாண்டி விஜய் தனியா நிப்பாரா அப்படின்னா, அது தெரியாது. ஏன்னா, விஜய் இப்ப தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ம். அரசியல் ரீதியா வரக்கூடிய அழுத்தங்கள் வந்து கடுமையான அழுத்தமா இருக்கும். ம். அத தாங்கணும்னா பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே அந்த அழுத்தங்கள் தாங்க முடியாம தான் காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ம். அப்ப விஜய் எந்த அளவுக்கு அத தாக்கு பிடிப்பாரு, எந்த அளவுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆவாருன்றது நமக்கு தெரியாது.